இந்த உணவு பழக்கம் நம்ம சைவ உணவு அசைவ உணவுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சைவ உணவுல என்னென்ன கெடுதல் பண்ணுது, அசைவ உணவு நம்ம சைவ உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒரு பிரிவு சொல்றோம். ஆனால் அசைவ உணவு ஒரு பிரிவு சொல்றோம். பொதுவாகவே ஹம், உணவு எந்த அளவுக்கு கெடுதல் செய்யும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வரையறை அவர் கொடுத்தாரு. அர்னால்ட் எக்ரேட் ஸ்லேத்மம் இல்லாத உணவு வகையினால் அர்னால்ட் எக்ரேட் ஸ்லேத்மம் இல்லாத உணவு எல்லா வகை உணவுகளுமே ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுக்கின்றன. அதுதான் விட முக்கியம். எல்லா வகை உணவுகளும் ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுக்கின்றன. ஸ்லேத்மம் இல்லாத உணவு வகையினால் நீர் உணவு முறைக்கும் உள்ள தொடர்பு. இதை நம்ம ஏற்கனவே சளி குறைந்த உணவுனா என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, உடம்பு கட்டு போச்சுன்னா சளி பிடிச்சிட்டா அன்னைக்கு மட்டும் போய் தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்றது, அவரை இந்த மாதிரி நிறைய மூலிகை ரசம் வச்சு சாப்பிட்றது. ஆனால் உணவுலேயே சளியே இல்லாத உணவுன்னு ஒன்று இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே 9 வகையான உணவை தான் அவங்க சாப்பிடுவாங்க. 9 வகையான உணவு தான். இந்த 9 வகையான உணவு என்னன்னு ஒரு முறை நான் சொல்லிடுறேன், தமிழ்லயே சொல்லிடுறேன். முதல்ல இறைச்சினா என்ன? இப்போ இறைச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறோம். இறைச்சி இருக்குது, முட்டை இருக்கு, பால் இருக்குது, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய்ங்கிறது கொழுப்பு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இது போக இன்னும் 5 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சிறுதானியம், அதாவது தானியம், சிறுதானியம் வகை இருக்கு. கம்பு, சோளம், ராகி இப்படியெல்லாம். இன்னொன்று பருப்பு வகைகள், அதாவது எண்ணெய் சத்து இல்லாத பருப்பு வகைகள், பீன்ஸு, தட்டைக்கொட்டை, மொட்டைக்கொட்டை, பச்சைப்பயிறு, அவரைப்பருப்பு, துவரப்பருப்பு இதெல்லாம். அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் சொல்லுவாங்க. கிழங்கு வகைகள் நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்குன்னு எத்தனையோ கிழங்கு வகைகள் இருக்குது. இந்த கிழங்கு வகைகள். அப்புறம் அரிசி வகைகள். இதில் பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள், கோதுமை, ரை, ஓட்ஸ், பார்லி, இதெல்லாம் அரிசி வகைகள். இதுவாக எண்ணெய் சத்து உள்ள கொட்டை வகைகள். இப்போ கடலை கொட்டை, கடலைப்பருப்பு, அது பருப்பு வகை சேர்ந்தது தான், வேர்க்கடலை பருப்பு. அப்புறம் பாதாம், முந்திரி, இப்போ எண்ணெய் வரக்கூடிய சூரியகாந்தி, இதெல்லாம் எண்ணெய் வரக்கூடியது. இதெல்லாம் இந்த 9 வகையான உணவுக்கு தான் மனிதன் இருப்பான். இப்படி எதிரையும் போக முடியாது. இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் எல்லாமே இதுக்குள்ள வர்றதுதான். ஆனா அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அர்னால்ட் எக்ரேட் உணவை பத்தி ரொம்ப தெளிவான வரலாறு ஒரு 120 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அவர் ஆச்சரியமான விஷயம். உணவை பற்றி இதுதான் பக்க விளைவு பண்ணும். இதே தமிழ் சித்தர் நூல்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு உணவு என்னென்ன செய்யும், இந்த உணவு வாயு உற்பத்தி பண்ணும், இந்த உணவு பித்தத்தை உற்பத்தி பண்ணும், இந்த உணவு சளியை உற்பத்தி பண்ணும் சொல்லுவாங்க இல்லையா? இவர் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தா மொத்தமா பிரிச்சுட்டாரு. ஏன்னா இவர் தான் முதல்ல உணவு இல்லாமல் வாழுகின்ற பொழுது உடம்பு என்னவா மாறுதுன்னு கண்டுபிடிச்ச இவர் தான். அப்படி மாறுகின்ற பொழுது உடம்பு தனக்கு தேவையான சக்தியை காத்திருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனா மாற்றிக்கொள்கிறது. அப்படின்னா மனிதன் சாவதில்லைன்னு சொல்றாரு. இதுதான் ஆச்சரியமான உண்மை. இது வரைக்கும் யாருமே அப்படி சொல்லலை. மனிதன் சாவது இல்லைன்னு கண்டுபிடிச்சாரு. இதைத்தான் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணார். இந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஆராய்ச்சி. அதாவது இது நடந்து 30 வருஷம் ஆச்சு. இப்போதான் நம்ம தைரியமா பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ நீர் மருத்துவத்துக்கு அடிப்படை வேறு ஜெர்மன்ல இருந்து தொடங்குது. இதுதான் உலக அதிசயமா. அதனாலதான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதனாலதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், நமக்கு உணவு பழக்கத்தை பற்றி தெரியல. வெள்ளைக்காரன் அவனும் சரியா ஆராய்ச்சி பண்ணல. இப்ப வெள்ளைக்காரன் தான் ஆராய்ச்சியாளர், அறிவாளர் நம்புறாங்க. அப்படி பார்த்தா அவன் நோயை குணமாக்கணுமே. அவன் எந்த நோயை குணமாக்க முடியாத ஒரு பட்டியலே போட்டான். அதுல முக்கியமாக சக்கரை நோய், மூட்டு வலி, முழங்கால் நோய், அப்புறம் இதய அடப்பு நோய், நுரையீரல் நோய், கல்லீரல் நோய், கணைய நோய், எதுக்குமே மருந்து இல்லை. இப்ப நம்ம உணவை பற்றி பேசிட்டு நம்ம நிறுத்த போறோம். உணவுனா என்ன? உணவை முழுமையாக தவிர்ப்பது, அது நோன்புன்னு சொல்றான். உணவை முழுமையாக தவிர்ப்பது. சரி, அப்ப உணவை முழுமையாக தவிர்த்தா நமக்கு சக்தி எங்கிருந்து வருது? அதான் கேள்வி. அப்ப
சக்தி எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியாதனால தான் நம்ம உணவை விட முடியல. இந்த கேள்வி யாருமே கேட்கவே இல்ல. மதத்தின் சார்புல நோன்பு இருக்கிறாங்க. மதத்தின் சார்புல நோன்பு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாரி ஆடி ஆடி அமாவாசை இப்படியெல்லாம் நோன்பு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த உணவு வேண்டான்னு சொன்னா, அப்ப இந்த உணவுக்கு வேண்டிய சக்தி எங்கிருந்து வருதுன்னு யாருமே தெளிவா சொல்லவே இல்ல. அதனால தான் இந்த உண்ணா நோன்பு மேல யாருக்கும் உண்றதா வேண்டாமா? உணவுங்கிறது பழக்கம் தெரியுது. இந்த பழக்கத்த விட்டுட்டோம்னா, நம்ம அந்த பழக்கத்த விட்டுட்டோம்னா எனக்கு சக்தி எங்கிருந்து வருது? பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உணவு சாப்பிட்டா சத்து வருதுன்னு தவறாகவே பலராண்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இல்லைங்கிறது தான் விஞ்ஞானம். இத வந்து 120 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாரு. ஆகதான் இந்த சித்தர்கள் எப்படி உணவு பழக்கத்தை விட்டாங்க? அதுக்கு ஆதாரம் எங்கேன்னா, சித்தர்கள் எப்படி உணவை விட்டாங்க? அதுக்கு ஆதாரம் எங்கே? எப்படி உணவை விட்டாங்க? தேவாரம், திருவாசகம் எதுலயுமே இல்ல. ஆனால் கவி நடையில சொல்லி வச்சிருக்கிறாங்க. கவி நடையில சொல்லி வச்சங்காட்டி தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சந்தேகம் வந்துருச்சு. பிறக்கிறப்போ உணவு பழக்கத்தோடு தான் பிறக்கிறோம். சாகும் பொழுது அதே உணவு பழக்கத்தை நம்மளை சாகடிக்குது. என்ன சளி வந்தாலும் சரி, என்ன காய்ச்சல் வந்தாலும் அதே உணவு பழக்கம். ஆனால் இங்க அர்னால்டு வந்து தான் தெளிவுபடுத்துறாரு. அவர் தான் 2 மிக முக்கியமான நூல் எழுதுறாரு. உலகத்தை புரட்டி போடுகின்ற நூல். ஆனா யாரும் ஆராய்ச்சி பண்ணாத நூல். பெரிய ஆளும் ஆராய்ச்சி பண்ணல. அவரு சளி குறைந்த உணவு அப்படின்னு ஒன்று ஆராய்ச்சி பண்றாரு. அதுதான் இந்த புத்தகம். சளி குறைந்த உணவுன்னு ஒன்று ஆராய்ச்சி பண்றாரு. இது உலக புகழ்பெற்ற ஒரு நூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த நோன்பு, அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்த அறிவு சார்ந்த நோன்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அறிவு சார்ந்த நோன்பு 2 புத்தகம் பயங்கரமான புத்தகம். அறிவு சார்ந்த நோன்பு, இதுலதான் இந்த ரகசியத்தை வச்சிருக்காரு. அப்ப உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது நீர் பயிற்சி செய்ய வேணும்னு அவர் சொல்றாரு. உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது நீர் பயிற்சி செய்துதான் உணவு பழக்கத்தை விடணுங்கிறாரு. அதுக்கு தான் நான் சொல்றேன். அப்ப உணவை முழுமையாக தவிர்ப்பது விரதம் குணப்படுத்துவதற்கான சிறந்த மற்றும் மிகவும் பயனுள்ள முறையாகும் என்பதை நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள் அப்படிங்கிறாரு. உயிரை தக்க வைக்க, அது வர உயிரை தக்க வைக்கிறதுக்கு உண்ணா நோன்பு வேணுங்கிறான். இது வந்து வெள்ளக்காரன் சொல்லவே இல்லை. உயிரை தக்க வைக்கணும்னா உண்ணா நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப எல்லா உயிரிடும் தக்க வைக்குது பாருங்க. விலங்குகளுக்கு உடம்பு கட்டு போச்சுன்னா அது வாந்தி எடுக்குது. குடி சொல்லுவாங்க, பசித்தாலும் புல்லை திம்பாது, பசித்தாலும் புல்லை திங்காது. ஆனால் அது சில நேரத்துல புல்லை திங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உயிரை தக்க வைப்பதற்காக புடியே புல்லை திங்குது. அப்படி என்னங்க, அது வைத்தியம் பார்த்துக்குதுன்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் பாருங்க. உயிரை தக்க வைக்க உண்மையில் எவ்வளவு சிறிய அளவு அவசியம் என்பதை இது தர்க்க ரீதியான விளைவுகளுடன் நிரூபிக்கிறது மற்றும் நான் அடிக்கடி சொல்லும் கூற்றை நியாயப்படுத்துகிறது. உண்மையில் இந்த வெளிச்சத்தில் உணவு முறை, புரதம், தாது உப்புக்கள், வைட்டமின்கள் போன்றவற்றில் முடிவில்லாத சண்டை வேற நடந்துட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வெள்ளைக்கார முண்டம் மாவு, குடுப்பு, புரதம்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு சண்டை போட்டு போயிட்டே இருக்கிறான். அதனாலதான் இந்த ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாவம், நல்லா சீக்கிட்டானுங்க. அவனுக்கு ஆராய்ச்சி தப்பா போச்சு. இது வந்து டாக்டர் அர்னால்டு 120 ஆண்டுக்கு முன்னாடி எழுதுறாரு. நானும் உணவை சாப்பிட்டேன், நோய் வந்துருச்சு. கடைசியில திராட்சை ரசம் சாப்பிட்டு தன் உடம்பெல்லாம் குணமாக்கிக்கிறாரு. நம்ம அப்படித்தான் இந்தியாவில் செய்யறோமா? ஏதாவது நோய் வந்துட்டா திராட்சை ரசம், காய்ச்சல் வந்தா மட்டும் பழங்கள் வாங்கிட்டு போவான். ஏன்? அப்ப காய்ச்சல் வந்தா பழங்கள் வாங்கிட்டு, காய்ச்சல் வந்தா உடம்பு கெட்டு போச்சு, எப்பவுமே பழங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன மேன் தமிழர்கள் இல்லாத போச்சு தெரியல. இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்குது, உடம்பு சரியான பழங்கள் வாங்கிட்டு போறது. அப்புறம் சில பேர் ரொட்டி வாங்கிட்டு போறாங்க. ரொட்டிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பழங்கள் தான். அப்பதான் பாரு திராட்சை, வாழைப்பழம், கொய்யா இதெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு போறது. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. அப்ப உடம்பை கெடுக்காம இருக்கணும்னு பழங்கள் தேவைன்னு ஏன் சராசரி தெரியல? இயற்கையாவே தெரியல. அப்ப ஏதோ ஒரு பழக்கத்தை தொடர்ந்து செய்யாம போயிட்டாங்க தமிழர்கள் தெரிஞ்சிருக்குது. இது பெரிய ஆச்சரியமா இருக்கு. மற்ற எந்த நாட்டிலே இருக்குதோ, தமிழர்கள் வந்து உடம்பு கெட்டு போச்சுன்னா அந்த வீட்டுக்கு பழங்கள் வாங்கிட்டு போறது, அந்த ஒரு பழக்கத்தை எப்படியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுதான் உடம்பை காப்பாற்றும், அதுதான் உடம்பை சுத்தப்படுத்தும். அது குடும்பத்திலையும் சொல்லித்தரல. அப்ப எப்பயுமே பழங்கள் சாப்பிட்டுதான் வளரணுங்கிற செய்தி எல்லாம் போச்சு. உடம்பு கெட்டா மட்டும்தான் பழங்கள் சாப்பிடணும். உடம்பு கெடுறதுக்கும் அப்ப சாதாரண உணவு பழக்கத்துல இருந்ததுனாலதான் உடம்பு கெட்டு போச்சு. அவன் அந்த கெட்டு போய் அவன் காய்ச்சலா படுத்துட்டான். அதனால போறப்போ அவன் பழங்கள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பழக்கத்தை ஏன் சராசரி வாழ்வுக்கு கொண்டு வரலைன்னா அதுதான் அது உணவு மயக்கம்.
உணவுக்கு அடிமையானங்காட்டி, அது ஆரோக்கியமான உணவுக்கு அடிமையானங்காட்டி, தான் செய்யறது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாம போயிட்டான். தான் செய்யறது நல்ல நடவடிக்கை தான்னு தெரியாமயே போயிட்டான். ஓ! காய்ச்சல் வந்தா மட்டும் தான் பழங்கள் சாப்பிடணும். மத்த நேரத்துல எத வேணாலும் திங்கலாம். இது ஏன் இந்த முரண்பாடுன்னு கேட்டீங்கன்னா, அதான் அந்த சாராயம் குடிச்சவனுக்கு என்ன எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாது. அதான் மயக்க உலகம்னு பேரு. அப்ப எது நல்லதுன்னு தெரியாம போயிட்டோமே! இதான் விஷயமே. ஆக இன்னைக்கு அந்த ஓயாத சண்டை. எது? மாவு, கொழுப்பு, புரதம் ஓயாத சண்டை. அதனால வெங்கடேசன் தன்னுடைய நாசா விஞ்ஞானிகளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 17வது பாடத்துல நாசா விஞ்ஞானிகளுக்கு நான் வந்து உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக யோக பயிற்சி செய்து காற்றில நீர்ல வாழ்ற பயிற்சி நான் பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. அதுக்கு அவன் திருப்பி கேள்வி கேட்கிறான். விண்வெளி போற வீரர்களுக்கு அது வேணும் இது வேணுங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பரிணாமத்துல மாறிட்ட உடம்புக்கு தனக்குத்தானே சக்தி தயாரிக்குன்னு சொல்றதை அவன் கண்டுக்கவே இல்லை. இன்னுக்கும் அது தெரியாது. இதுக்கு நேராக ஹீரரத்ன மனைக்கு ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவரை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. அவரும் பார்த்து 2 மாசம் உணவெல்லாம் இருந்து காமிச்சிருக்காரு. அவனு சொல்லக்கூடிய மாவு, கொழுப்பு, புரதம் அதை பத்தி இந்த ஆராய்ச்சி பத்தி 180ஆம் பக்கத்துல இந்த புத்தகத்துல 180ஆம் பக்கத்துல அவர் என்ன சாப்பிட்டாரு, அவர் எப்படி உணவு சாப்பிட்டாரு அப்படிங்கறது எல்லா விளக்கமும் இருக்குது. அவர் குறைந்த உணவுலே வாழ்ந்திருக்காரு. அவனுக்கு திரவாகாரத்தை கொடுத்துருக்கானுங்க. இப்ப நான் போய் என்னை போய் நாசா விஞ்ஞானிகளோ இப்போ இஸ்ரோ விஞ்ஞானிகளோ என்னை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணா நிச்சயமா கொலை பட்டினி போட மாட்டானுங்க. அவனுக்கு தெரியும். நிச்சயமா ஏதோ ஒரு சாறு கொடுப்பானுங்க. சாத்தை குடிச்சிட்டே ஒரு 100 நாள் இருந்தோம்னா தெரிஞ்சு போயிடும். அப்படின்னா மாவு, கொழுப்பு, புரதம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நான் சொல்லலாம் இந்த உடம்பு வந்து இப்படிதான் இயங்குதுன்னு. பார்ப்போம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கட்டும். எல்லாரும் சிந்திங்க. நம்ம தப்பாவே வாழ்ந்துட்டோம். இனியாவது எல்லாரும் ஒரு மருத்துவரா மாறி எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்களே சேவை பண்ணிக்கங்க. இன்னைக்கு அது கேலி குத்தாவே இருக்கு. தாது, உப்புக்கள், வைட்டமின்கள் போன்றவற்றில் முடிவில்லாத சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது கேலிக்குரியதாகவும் தோன்றுகிறது. சாத்தியமான உணவு மதிப்பு என்பது முதல் கேள்வி அல்ல. சாத்தியமான உணவு மதிப்பு என்பது கேள்வி அல்ல. மது அருந்துவதை நிறுத்தாமல், அழகா சொல்றாரு, மது அருந்துவதை நிறுத்தாமல் குடிப்பழக்கத்தை தண்ணீரால் குணப்படுத்த முடியாது. மது அருந்த நிறுத்தாம முதல் மருந்து அடிச்சு விஷம் விஷம் சாப்பிட்டுட்டே இருப்பேன், நான் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தா அது எப்படி நல்லாகும்? விஷத்தை நிறுத்திட்டு நீங்க வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லாகும். விஷமும் சாப்பிடுவேன், தண்ணியும் குடிப்பேன்னா எப்படி அது நல்லாகும்? ஏற்கனவே விஷம் இருக்குது, ஏற்கனவே விஷம் இருக்குது, மறுபடியும் விஷம் இருக்குது. விஷத்தையும் தின்னுக்குவேன், தண்ணியும் குடிப்பேன்னா நல்லாகாது. அப்ப ஏதோ ஒரு பழக்கத்தை நிறுத்தி ஆகணும். இந்த அறிவு இந்த இந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையானவனுக்கு வரவே வராது. ஏன்னா உணவு என்பது ருசியை அடிப்படையாக கொண்டது. அதனால இயற்கை ரொம்ப தெளிவா இருக்கு. இயற்கை வந்து சாவடிக்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. வாய் ருசியை மட்டும் கொடுக்காம இருந்ததுன்னா எல்லாரும் வைத்தியம் ஆகிரும். வாய் ருசியை மட்டும் இயற்கை கொடுக்காம இருந்திருந்தால் எல்லாரும் வாய் ருசிக்கு அடிமைதான், சந்தேகமே கிடையாது. அப்படித்தானே பன்னீர்செல்வம் ஐயா? நோயை 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 உருவாக்கும் உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தாமல் எந்த விதமான சரி செய்தல் சிகிச்சைகள் அல்லது உணவு முறைகள் மூலம் நீங்கள் நோயை குணப்படுத்த முடியாது. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கேன். நல்லவேளை தமிழ் படிக்குங்காட்டி நமக்கு எவ்வளவு தெரியுது. ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல மொழிமாற்றம் பண்ணியாச்சு, ஒரு நிமிஷத்தில் பண்ணியாச்சு. ஆங்கிலத்திலும் இருக்குது, தமிழ்லையும் இருக்கு. ஆங்கிலத்துல நமக்கு புரியாது, தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டாங்கன்னு எப்படி தெரியுது பாருங்க. நோயை உருவாக்கும் உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்தாமல், அப்ப உணவு நோயை உருவாக்குகிறது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா பசிதான் மரணத்தை உருவாக்குது நாம சொல்றோம். அவரு உணவு தான் நோயை உருவாக்குதுன்னு சொல்றாரு. நாம என்ன சொல்றோம்? ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம். அப்படித்தானே பன்னீர்செல்வம் ஐயா? ஆமாங்க ஐயா. எவ்வளவு கொஞ்சம் லேட்டா வருது பாருங்க. இங்க உணவு தான் மரணத்தை உருவாக்குதுன்னு அர்னால்ட் சொல்றாரு. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஜீரநீர் சுரந்தாலே மரணத்தை உருவாக்கும். என்னது? ஜீரநீர் சுரந்தாவே மரணம் தான். அதுக்கு பேரு தான் ஃப்ரீ ரெடிக்கல்னு பேர் வைக்கிறான். ஆங்கிலத்தில் இன்னொரு பேர் இருக்கு, ஃப்ரீ ரெடிக்கல்னு பேர். ரொம்ப படுபயங்கரமான ஆபத்து. பசிதான் மரணத்தை உருவாக்குதுன்னு அதை எழுதியிருக்கான். அதுக்கு பேரு ஃப்ரீ ரெடிக்கல்னு பேரு. நீங்க போய் பாருங்க, பயோ ஃப்ரீ ரெடிக்கல்னு போட்டு பாருங்க. நீங்க சாட் ஜிபில போய் செயற்கை நுண்ணறிவுல வாட் இஸ் மீன் பை பயோ ஃப்ரீ ரெடிக்கல்னு போட்டு பாருங்க. வெரி டேஞ்சரஸ்.
போட்டு பாருங்க, பயங்கரமா இருக்கு. பயோ ஃப்ரீ, வாட் இஸ் மீன் பை பயோ ஃப்ரீ ரெடிக்கல்? பயோ ஃப்ரீ ரெடிக்கல்னா அந்த ஜீரநீர் தான் அது குறிக்கும். அது வந்து மனிதனை சாகடிக்குங்கிறான். அதை நிறுத்தவே பயோ தெரியாதுங்கிறான். பயோ ஐயா ஃப்ரீ. பயோ ப்ரீ ரேடிக்கலா பயோ ஆமா, ஃப்ரீ ரேடிக்கல்? எஃப் எஃப் போட்டுங்க, எஃப் போட்டுங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. வாட் போட்டு போட்டு பாருங்க. எல்லா போட்டு பாருங்க. செயற்கை நுண்ணறிவுல எல்லாம் செயற்கை நுண்ணறிவுல போட்டு பாருங்க, எல்லாம் தெளிவா சொல்லிடுவான். அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சண்டை? வாட் இஸ் கனெக்ஷன் பிட்வீன் பயோ ஃப்ரீ ரெடிக்கல்? பயோ ஃப்ரீ ரெடிக்கல் வெரி டேஞ்சரஸ் டு த ஹெல்த் அப்படின்னு போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. கம்ப்ளீட்டு எல்லாம் போட்டிருப்பான். மீண்டும் நம்ம 4 மணிக்கு இதை பற்றி பேசலாம். சரிங்களா? நன்றி. சரி ஒரு டவுட்டுங்க கேளுங்க. ஐயா, ஒரு டவுட்டுங்க ஐயா. ஆ ஐயா, காலையில இருந்து அப்படியே நீர் ஆகாரம் எடுத்து அப்புறம் ஈவினிங் ஒரு முறை காய்கறி வேக வச்சு சாப்பிட்டா ஆ சாயந்தரம் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுதுங்களே, ஏங்க ஐயா? அது வரத்தான் செய்யும். எத்தனை நாள் இருக்குங்க ஐயா? அது போக போக தான், அந்த விஷம் போக போக தான் குறையும். அந்த டயர்டுங்கிறது அப்போ அப்படி ஓய்விலிருந்து செய்யணும். ஓய்விலிருந்து செஞ்சா சரியாயிடும். அது ஓய்விலிருந்து செய்ய வேண்டும். ஓய்வுல இருந்து தான் செய்யறோம் இருந்தாலும் சாயந்தரம் ஆனா முடியாம ஆயிடுதுங்க ஐயா, அப்படியே அப்படிதான். டயர்டா ஆயிடுது. அப்ப அப்ப முடிச்சுக்குங்க, எப்போ முன்னாடியே முடிச்சுக்குங்க. கொஞ்சம் முடிச்சுட்டா சரியா போச்சு, அவ்வளவுதான். நாளைக்கு அதுக்கப்புறம் நீங்க நீர் அப்ப அந்த விஷம் வந்துட்டா நாக்குல வந்து விஷம், அந்த இறப்பில வந்து விஷம் வந்து சளி வந்து படியுதுன்னு அர்த்தம். சளி விஷத்தை படிஞ்சு சரி ஏறி அது மயக்கத்தை உண்டாக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு நாள் அப்படித்தான் இருக்கு, 2 மணி நேரம் போடலாம். நீங்க 10 நாள் கூட உணவு இல்லாம இருக்கலாம். தண்ணீரை மட்டும் அருந்துட்டு நிழலாட இருந்து சரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா முடிச்சுக்குங்க, முடிச்சுக்க வேண்டியதுதான். முடிச்சுட்டு நீங்க பண்ணுங்க, அப்புறம் சரி. சீக்கிரம் சரி, சரிங்க முன்கூட்டி சரி முடிக்கலாம், ஐயா. அதெல்லாம் தப்பு கிடையாது. கரெக்டா 5 மணி வரைக்கும், அதாவது இரவு அது முடிச்சா செய்யுங்க. பாருங்க, எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவரு கூட, அவரு கூட நம்ம ஒரு பேர் என்ன, குமாரன் ஐயா பண்றாரு. அமெரிக்கால அந்த அம்மா கூட பண்ணிட்டு தான் இருக்கு, கனடாவில். பண்ணுங்க, சரிங்களா? ஒன்றும் பண்ணாது.